வெயிலால் மானை வச்சதுனால நம்ம கற்றுக்கிற வாக்கு மத்திய 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யால் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏசுப்பா இந்த நாளுக்கு நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி அது யாருக்கு சொல்லப்படுதுன்னா, அதாவது அவரின் மித்தம் ஏசப்பாக்காக நிற்கிற காரியங்கள் ஒரு காரியங்கள் செய்யும்போது அவரின் மித்தம் அவர் நாமத்தின் மித்தம் உங்களை பொய்யா சொல்லி தீமையானவர்களை சொல்லி உங்களுக்கு விரோதமாக செய்வாங்க, அப்படி உங்களை துன்பப்படுத்துவாங்கன்னா ஏசப்பா சொல்கிறாங்க இந்த நாட்களில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சில வேலையை நம்ம கவலைப்படுவோம், ஏன் ஆண்டவரை நின்றுட்டு துன்பப்படுத்தி பலவிதமான இடத்த சொல்லப்பட்டிருக்கு, பலவிதமான தீமையான பொய்யா பேசுவாங்க, தப்பாக சொல்லுவாங்க, பலவிதமாக அவங்க மேலே சொல்லுவாங்க, ஒன்று செஞ்சுருக்கோம் அதை எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க, இல்லாத அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்றாரு. அப்படி ஒரு வேளை எனக்கு நான் தீமையானது பொய்யா சொல்லி இவங்களுக்கு நல்லா சில வேளை நம்ம மிஸ்டேக்ஸ் சொன்னாங்கன்னா அது கிடையாது. எண்ணின் மித்தம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையோ ஆண்டவருக்காக நிற்கிற ஒவ்வொரு நெருப்பிலையோ நமக்கு விரோதமாய் வருகிற பொய்யான தீமையான பல பொறிகள் பல காரியங்கள் வந்தால் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா நீங்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா. உலகத்தில் சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பின்னாடி இந்த வசனத்தை பார்க்கணும், நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கிருபை. அது தேவன் நமக்கு அந்த இதில் நம்ம வைத்திருக்காங்க. அதனால சந்தோஷத்தோட சோத்திரத்தோட நீங்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.